ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் தன் தன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரதான தூதர்களோடு கூட வானத்தில் இருந்து சீக்கிரத்துல இறங்கி வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி வருவார் என்கிற அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருடங்கள் வாழ்ந்து இறுதியாக எல்லா மனிதருடைய பாவத்திற்காக சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தத்தையும் இந்த பூமியில நமக்காக சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தத்தை கூட தன்னுடைய சரீரத்துல வைக்க கூடாது என்று இயேசு நினைத்தபடியினால ஒரு போர்ச்சேவகன் ஓடி வந்து ஒரு ஈட்டி எடுத்து விழாவில குத்துகிறான். குத்துகிற பொழுது ரத்தமும் வேர்வையுமாக இந்த பூமியில சிந்தப்படுகிறது. கடைசி சொட்டு ரத்தத்தை கூட இயேசு இந்த பூமியில நமக்காக சிந்திருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து 40 நாளளவும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்து கடைசியில பரம் ஏறுகிறார். பரம் ஏறுகிற பொழுது எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இயேசு கிறிஸ்து எழுந்தருளுகிறார். அப்பொழுது வானத்தில் இருந்து வெண்ணங்கி அணிந்த ஒரு தேவதூதன் சொல்லுகிறார், இந்த பூமியில் இருந்து இயேசு எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வரப்போகிறார், சீக்கிரத்துல வரப்போகிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் அல்ல, ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல வரப்போகிற அந்த நாள் வெகு தூரத்தில் அல்ல, மிக மிக சமீபமாயிருக்கிறது. அவர் வருகிற பொழுது அவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு மறந்துட்டோம். இந்த பூமியில எதற்காக நாம் வாழ்கிறோம் என்பதையே இன்னைக்கு நாம் மறந்த சூழ்நிலை இருக்கிறோம். மரித்த பிற்பாடு நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்கிற இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சிந்திக்கிற மனிதர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். அதனால்தான் இந்த உலகத்துல பாவம் பெருகிவிட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த பூமியில வருவதற்கு முன்பாக லோத்தனுடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும். லோத்தனுடைய நாட்களில ஜனங்கள் நட்டார்கள், விற்றார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு லோத்தனுடைய நாட்களிலே வாழ்ந்த மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே போல நான் இந்த பூமியில வருவதற்கு முன்பாக நடக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இயேசு சொன்னார், நோவாவுடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார். நோவாவுடைய நாட்களிலே எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள் என்றால், நித்தம் நித்தம் தவறு செய்கிற மனிதர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாக காணப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் அதே சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். நோவாவுடைய நாட்களில நடந்தது போல நடக்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவுடைய நாட்களில நோவாவுடைய குடும்பத்தாரை தவிர மீதி எல்லா மக்களும் பொல்லாத வழியில் இருந்தார்கள். நித்தம் நித்தம் எப்படி பாவம் செய்யலாம், எப்படி மற்றவங்களை கெடுக்கலாம், மற்றவங்களை எப்படி அழிக்கலாம், இதையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நடுவில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனுக்குளம் மறந்து விட்டது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். வருகிற பொழுது என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார் என்பதை இன்றைக்கு உலக மக்களும் மறந்து போய்விட்டார்கள். கிறிஸ்தவர்களும் ஏறக்குறைய மறக்கிற சூழ்நிலைக்குள்ளே வந்து விட்டார்கள். அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், என்னுடைய பிள்ளைகளே, நான் சீக்கிரத்துல வரப்போகிறேன், நான் சீக்கிரத்துல வரப்போகிறேன். நான் வருகிற பொழுது நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்குரிய பலன் என்னோடு கூட வரும். நீங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நீங்கள் எனக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள் என்றால் அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். உலகத்திற்காகவே உலகத்திற்காகவே உங்களுக்காகவே உங்களுக்காகவே நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு தரமாட்டேன். அதனால்தான் இயேசு சொல்றார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறையா, ஏக்கர் கணக்கில் நான் சொத்து வச்சிருக்கிறையா, என் ஜீவனை அது காப்பாற்றுமா? காப்பாற்றாது. கொரோனா நாட்களிலே நம்மளால அதை பார்க்க முடிந்தது. கோடி கோடியா பணம் பேங்க்ல வச்சிருந்தாங்க, ஆனா சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடைக்கல. லட்ச லட்சமா ஜனங்க பணம் வச்சிருந்தாங்க, ஆனா வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கிறதுக்கு படுக்கை கிடைக்கல. பணம் அவர்களை காப்பாற்ற முடியல. பணம் ஒரு நாள் காப்பாற்றாது, சொத்து சுகம் ஒரு நாளும் ஜீவனை
காப்பாற்றாது. எந்த விதத்திலும் சரி ஜீவனுக்கு அது ஈடு கிடையாது. எனக்கு உலகம் என்ன நினைக்குது அப்படின்னா, ஆடம்பரம் இருந்தா போதும், பணம் இருந்தா போதும், சொத்து இருந்தா போதும், நகை இருந்தா போதும், என்னை எல்லாரும் வாழ்த்துவாங்க அப்படின்னு நினைக்குது. ஆனா மனிதர்கள் வாழ்த்துவார்கள், ஆண்டவர் ஒரு நாள் இதை குறித்து சந்தோஷப்படவே மாட்டார். ஆண்டவருக்கு தேவை உங்க ஆத்துமா, ஆண்டவருக்கு தேவை உங்க ஜீவன், ஆண்டவருக்கு தேவை உங்களுக்குள் இருக்கிற ஆத்மாவே தவிர உங்களுடைய பணமோ, உங்களுடைய சொத்தோ, உங்களுடைய சுகமோ அல்ல. ஆனா இன்னைக்கு நாம அதை மறந்துட்டோம். ஆண்டவர் மத்திய வானத்துல வருவார். அவர் வருகிற பொழுது அவரோடு கூட எனக்குரிய பலம் வருகும் என்பதை இன்றைக்கு கிறிஸ்தவர்களே நம்ம மறந்துட்டோம். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளே, நான் சீக்கிரத்துல வரப்போகிறேன். நீங்க உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்க ஜீவனை நஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதனால உங்க ஜீவனுக்காக நீங்க வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் ரொம்ப முக்கியம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா ரொம்ப முக்கியம். அந்த ஆத்துமா தான் இளைப்பாறுதலுக்குள்ளே போக போகிறது. எப்படி வேணாலும் இந்த உலகத்துல வாழலாம், மறிப்ப அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பார்களே அல்லாமல் வேற ஒருத்தரும் பிரவேசிக்க முடியாது. மத்திய வானத்திலே பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்குகிற பொழுது இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஐயா, நான் கிறிஸ்துவ பெயர் வச்சிருக்கிறேன், நான் மரித்த உயிரோடு எழுந்திருப்பேனா? இல்ல. நான் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போயிருக்கிறேன், நான் மரித்த உயிரோடு எழுந்திருப்பேனா? இல்ல. ஆண்டவர் கேட்பாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாயா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாயா? அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை என்பது என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிதான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் கேட்பார். அதுதான் நீங்க செய்யற கிரியை. உங்களை குறித்த ஆண்டவர் அனுதினமும் ஞாபக புஸ்தகத்துல எழுதிக்கிட்டு இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன காரியத்தை செய்றீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதன் படியே நியாய தீர்ப்பு நடக்கும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. அவர் சொல்றார், நானும் உங்களோடு கூட சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பேன். பெரிய தீர்க்கதரிசி, பல நிருபங்களை எழுதினவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், முடையவர்களை நடக்க பண்ணினவர், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்தவர். அவர் சொல்றாரு, நானும் வரிசையில நின்று நியாய தீர்ப்பு நாளிலே என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவேன். அதனால நியாய தீர்ப்பு என்பது பட்சபாதம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது ஜீவ புஸ்தகத்துல, ஞாபக புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் நமக்கு நியாய தீர்ப்பு நடக்குமே தவிர வேற எந்த விதத்திலும் நியாய தீர்ப்பு நடக்காது. நியாய தீர்ப்பு நாளில பட்சபாதம் என்பது யாருக்குமே கிடையாது. பணக்கார ஏழை என்கிற அந்த வித்தியாசம் நியாய தீர்ப்பு நாள்ல கிடையாது. பெரிய ஊழியக்காரு, சின்ன ஊழியக்காரு அப்படிங்கிற வித்தியாசம் நியாய தீர்ப்பு நாள்ல கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரே விதத்தில்தான் நியாய தீர்ப்பு நடக்கும். ரோட்டோரத்துல இருக்கிற, குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே விதத்தில்தான் நியாய தீர்ப்பு நடக்கும். ஆகையினால அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினால இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. என்னிடத்திலிருந்து நீங்க பலனை பெற வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படியும் வாழ்ந்து மரிப்பது முக்கியம் அல்ல. பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக்கப்பட்ட அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை தான் முக்கியமே தவிர எப்படியும் வாழ்வது முக்கியம் அல்ல. அது கணக்கில கொல்லப்படாது.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் உங்க ஜீவனை நஷ்டப்படுத்தினீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு தேவனோடு கூட பறந்து போவதற்கு, நித்தியமா தேவனோடு கூட வாழ்வதற்கு நம்ம பணமோ நம்முடைய சொத்தோ நம்முடைய சுகமோ எந்த விதத்திலும் சரி அது உதவாது. நீங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்களில கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்க, அதுதான் உங்களுக்கு உதவும். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம சரீர பிரகாரமாய் போகிற அத்தனை காரியங்களுமே அற்ப பிரயோஜனம் உள்ளது. கொஞ்ச நாள் இருக்கும், அடுத்தது கொஞ்ச நேரத்தில் அழிந்து போய்விடும். ஒரு பூமி எதிர்த்து வந்தது அப்படின்னா நம்ம கட்டி வச்சிருக்கிற வீடு தாங்காது. ஒரு யுத்தம் வந்தது அப்படின்னா நாம உண்டாக்கி வச்சிருக்கிற இவைகள் எல்லாம் நிற்காது. உக்ரைன் நாட்டுல பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டினாங்க. யுத்தம் வந்தது, எல்லாத்தையும் போட்டுட்டு அகதியா போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் நிலையானது அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா நீங்க தேவ பக்தியாய் வாழ்வீர்கள் என்றால் அது இந்த ஜீவனுக்கும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களுக்கும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மறுமையிலேயும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையினால எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவை என்பதை இன்றைக்கு தீர்மானம் பண்ணும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து சீக்கிரத்துல வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்காக ஒரு அழகான ஒரு வீட்டை ஏசப்பா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்ட போறேன் மகனே மகளேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் கட்டி முடிச்ச பிற்பாடு அவர் அந்த வீட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு அவர் சீக்கிரத்துல வரப்போகிறார். அது எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? தங்கமயமான வீடு, தெருவெல்லாம் தங்கம், 12 வகையான கற்களினாலே கட்டப்பட்ட மதில் சுவர் கொண்ட ஒரு இடம். இந்த பூமியில நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கிறோம். ஆனா இது நிலையானது அல்ல. நமக்கு நிலையானது பரலோகம். அதனால்தான் பவுல் சொல்றார், நீங்க பூமிக்குரியவைகளை அல்ல இவைகளிலும் மேலானவைகளை நீங்கள் நாடுங்க, உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய குடியிருப்பு இங்க அல்ல பரலோகத்திற்குரியதா இருக்கிறது. ஆகையினாலே இந்த பூமிக்குரியவைகளை அல்ல இவைகளிலும் மேலானவைகளை நாடுவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேத வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபம் பண்ணுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களால முடிஞ்ச கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டு. இந்த பூமியிலேயே ஆசீர்வாதம், பரலோகத்திலேயே ஆசீர்வாதம். ஆனா உலகத்திற்காக உலக சம்பாத்தியத்திற்காக மாத்திரமே நீங்க நேரத்தை செலவிடுவீர்கள் என்றால் உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்திடுவீங்க. ஜீவன் நரகத்திற்கு போகக்கூடாது. நரகம் ரொம்ப வேதனையான இடம், அக்கினி நிறைந்த ஒரு இடம். நித்தியமாக அக்கினியில வேதனைப்படணும். அந்த புழு சாகாது, புழு அவியாது, வேதனை நிறைந்த இடம். நரகம் நமக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டதுதான் நரகம். ஆனா இன்னைக்கு சாத்தா என்ன பண்றான்னா, பிசாசு என்ன பண்றான்னா, தந்திரமா ஜனங்கள் அப்படியே திருப்பி நரகத்திற்கு நேரா இன்னைக்கு அழைச்சிட்டு போறோம். கோடிக்கணக்கான மக்கள் நரகத்துக்குள்ள நிறைய பேர் ஆயத்தமாயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தமா அந்த பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, முடிந்த அளவிற்கு ஜனங்களை திருப்புவதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பிரயாசத்தின் ஒரு பகுதி தான் இந்த கூட்டம்.
நீங்க நரகத்திற்கு போயிடக்கூடாது. உலகம் நீ ஓடி நரகத்திற்கு போயிடக்கூடாது. உங்க ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான், உங்களை பரலோகத்திற்கு நேராக திருப்பி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க ஆண்டவர் உங்களுக்காக கட்டிக் கொண்டிருக்கிற அந்த நித்தியமான வீட்டுக்குள்ள போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவை என்பதை நீங்க தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தோட்டத்துல அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உருவாக்கி சந்தோஷமா வாழ விட்டிருந்தார். ஆனா இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை செய்யணுங்கிற அந்த கட்டளை பிரமாணம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அவங்க அதை மீறாங்க. மீறின பிற்பாடு எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஆவிக்குரிய வாழ்க்கை வச்சிருக்கிறார். இன்னொன்று உலக பிரகாரமான வாழ்க்கை. இன்னைக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அது அருவருக்கிறார். ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வா, அல்லது உலகத்திற்கு போயிரு. அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வெதுவெதுப்பான வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். அது முடியாது சகோதரனே சகோதரியே. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம்தான் உங்களை இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது உயிரோடு கூட எழும்ப பண்ணுமே தவிர, கொஞ்சம் உலகம் கொஞ்சம் இயேசு அப்படின்னா அவர் வருகிற பொழுது வாந்தி பண்ணி போட்டுருவார். நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு நரகம் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றது இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், நரகம் உண்டு. நரகத்தை பத்தி இன்னைக்கு பேசுறது இல்ல. ஆசீர்வாதம் இன்னைக்கு பேசுறாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் ஒரு நாளில நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். ஆனா இயேசு 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 அப்படின்னு இயேசுவுக்காக நீங்க ஓடுவீங்க அப்படின்னா, இயேசுவுக்காக நீங்க செயல்படுவீர்கள் என்றால் உங்களுடைய பிரயாசங்களுக்கு தக்க பலன் அவரோடு கூட வரும். இயேசு இயேசுன்னு இயேசுவுக்காக போனீங்க பாருங்க, இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை தங்கமயமான வீட்டுக்குள்ள போய் நித்தியமாக வாழ வைக்கும். உலகம்னு போனீங்க அப்படின்னா கடைசியில நரகத்துல போய் வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. இயேசு வருகிற பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அக்கினிக்கு இரையாக போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம சம்பாதிச்சு உண்டாக்கி வச்சிருக்கிற எல்லாமே ஒரு நாளில் அக்கினிக்கு இரையாக போகிறது. எப்படி லோத்தருடைய நாட்களில நடந்ததோ அதே போல வானத்தில் இருந்த அக்கினியும் கந்தகமும் விழுந்து எல்லாமே அழிய போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்கு முன்னாடி நாம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னா ஏசப்பா மத்திய வானத்துல வருகிற பொழுது அப்படியே நம்ம பறந்து போயிடலாம். தங்கமயமான வீடு நமக்காக காத்திருக்கிறது. தெருக்களெல்லாம் தங்கம், நகரெல்லாம் தங்கம். அந்த இடத்துல எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் சமாதானம். அங்க அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது. இந்த பூமியை பார்க்காதுங்க. பூமியை பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, உலக ஆடம்பரத்தை பார்த்தீங்க அப்படின்னா விழுந்து போயிருவீங்க. அதனால்தான் இயேசு சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, நம்மளை வெறுத்துடணும். நம்மளை வெறுத்தால்தான் பரலோகம் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில நான் நல்லா வாழ்வேன், எல்லாமே அதுவும் அனுபவிப்பேன், இஷ்டப்படி வாழ்வேன் அப்படின்னா அந்த ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது, நரகத்துக்குள்ளதான் போகணும். அதனால எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? இங்க சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிட்டு மறுமையில நரகத்துக்கு போறீங்களா, அல்லது இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல நான் எல்லாத்தையும் வெறுத்து இயேசுவுக்காக நான் சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா பரலோகத்துல போய் நித்தியமாக ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன்
என்னோடு கூட வருகிறது. நீங்க இயேசுவுக்காக காரியங்களை இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நடப்பிப்பீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் அவரோடு கூட வரும். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல உலகத்துக்காக வாழ்ந்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலனையும் ஆண்டவர் தரப்போகிறார். நமக்காக இயேசு சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் வீணாய் போகக்கூடாது. நமக்காக நடந்த இந்த ஊழியங்கள் மூலமாய் நமக்கு பலன் கிடைக்கணும், நஷ்டம் வரக்கூடாது. ஆண்டவர் உங்களெல்லாம் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்பினபடினாலேதான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ படுகிற அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வரப்போகிறது. உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனால உன் இருதயம் கலங்க வேண்டாம். எனக்காக இன்னும் செயல்படு, இன்னும் வேகமாய் நீ ஓடு, எனக்காக இன்னும் அநேக காரியங்களை செய் அப்படின்னு ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையோ மிக மிக சமீபமாய் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம அதை மறந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து சிந்திப்பதில்லை. முதல் நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கிற பொழுது அவங்க சொல்லுவாங்களா, மாறானாதான்னு சொல்லுவாங்களாம். இப்ப நம்ம எப்படி ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், அதே போல மாறானாதான்னு சொல்லுவாங்களாம். மாறானாதா அப்படின்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அர்த்தம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம். அதனால்தான் இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்தேறிவிட்டது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அவரை சந்திப்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை. தானியேல் அப்படின்னு ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், ஆனா 3 வேளையும் குடிப்பார். தானியேல் பரிசுத்தமானவர், ஆனா இந்த தானியேல் குடிகாரர். நான் தானியேல்னு பேர் வச்சிருக்கிறேன், நான் பரலோகம் போக முடியுமா அப்படின்னா முடியாது. கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு குடிக்கிற அன்பான சகோதரனே, இன்னைக்கு மனம் திரும்பும். உனக்கு பரலோகம் கிடையாது, நரகம். கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை கெடுக்கிற சகோதரா, உங்க கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. அதனால இன்னைக்கு இந்த ராத்திரியில மனம் திரும்புங்க, பரிசுத்தத்திற்கு நேராக திரும்புங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. ஆலயத்திற்கு போகிறேன், பரலோகத்திற்கு போயிடலாமா? முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தீங்களா? உங்க பழைய வாழ்க்கையை விட்டு எல்லாம் புதிதாக இந்த வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தீங்களா அப்படின்னு ஆண்டவர் கவனிப்பார், கவனிக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம். தினந்தோறும் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி கொண்டிருக்கிறார். ஆகையினால நியாய தீர்ப்பு நாளிலே ஒருவரும் தப்பிக்க முடியாது என்கிற அந்த வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது கிடையாது. நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்று. அங்க நம்முடைய அதிகாரம் செல்லாது, நம்முடைய பணம் செல்லாது, நம்முடைய ஆழ்பணம் செல்லாது. ஆகையினால அந்த இடத்துல தலை குனிந்து நிற்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில இயேசுவுக்காக வாழுங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் குடியிலும் பாவ காரியத்திலும் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்க பாவங்களை மறைக்காம நீங்க அவர்கிட்ட ஓடி வாங்க. அவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த ராத்திரியில உங்களை சுத்திகரிப்பார். நீங்க பாவத்தை மறைச்சீங்கன்னா வாழ முடியாது. பாவத்தை மறைக்காம நீங்க அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கடைசி நேரத்துல ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணான். கடைசி நேரத்துல ஆண்டவர் இறங்கினார். அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு
வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி இயேசுவிடத்துல வருவீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவரோடு கூட பறந்து போய் நித்தியமாய் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமாய் வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும். போதுமையை பிரித்து கடலையோ அத்தினில் சுத்தரிப்பாரே. போதுமையை பிரித்து கடலையத்தில் கடலையோ அத்தினி சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பழங்கள் எல்லாம் கடந்திட வேண்டும். அந்நாளில் வாழும் போகும். அந்நாளில் வாழும் அறியும் எல்லாம் எழுந்து போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். மரங்கள் எல்லாம் கடந்திட வேண்டும். போதுமையை பிரித்து கடந்தியத்தில் சேர்த்து அதனையோ அத்தினி சுட்டரிப்பாரே. போதுமையை பிரித்து கடந்தியத்தில் சேர்த்து அதனையோ அத்தினி சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அலைகள் கலந்திட வேண்டும். அழகான சமமாகணும். நல்ல கணிக்கிறா மரங்கள் கொண்டு அத்தினியும் பாவத்தையும். நல்ல கணிக்கிறா மரங்கள் கொண்டு அத்தினியும் பாவத்தையும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அலைகள் கொண்டு அழுந்திட வேண்டும். ஆண்டவே கடலான சமமாகணும். பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். அலைகள் கொண்டு அழுந்திட வேண்டும். ஆண்டவே கடலான சமமாகணும். கடலெல்லாம் நிரம்பிட வேண்டும். அலைகள் கொண்டு அழுந்திட வேண்டும். ஜனங்களை நேராக
கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார். பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த சகோதரனே, உங்க பழைய வாழ்க்கையோடு கூட பரலோகம் செல்ல முடியாது. ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவர் ஏமாந்து போகிறவர் அல்ல. பாஸ்டர் என்ன ஏமாத்தலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை என்ன ஏமாத்தலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்களை என்ன ஏமாத்தலாம். ஆனா இயேசுவை ஏமாத்த முடியாது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய கண்ணுக்கு முன்னாடி மறைவு எதுவுமே கிடையாது. அந்தரங்கமும் ஒண்ணுதான் கர்த்தருக்கு, வெளியரங்கமும் ஒண்ணுதான். அவருடைய கண்கள் நோக்கமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே சகோதரனே, மறந்து விடாதே சகோதரியே. எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு ஒப்புவிக்கணும். மற்றவங்களுக்கு கெடுத்து கெடுத்து பேசுறீங்களே, நீங்க நியாய தீர்ப்புனால கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துடாதுங்க. மத்தவங்களை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து திட்டம் போடுறீங்களே, உங்க திட்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பேசுற காரியம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஞாபக புஸ்தகத்துல எழுதுறார், உங்க கிரியைகளுக்கு தக்க பலன் ஆண்டவரோடு கூட வருகிறது. நம்ம இந்த பூமியில மறிக்கிற பொழுது இந்த பூமியில இருந்து ஒன்னையும் கொண்டு போக முடியாது. ஆனா நம்ம இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல செய்த நல்ல கிரியைகளும் கெட்ட கிரியைகளும் நம்ம கூட வரும் அப்படிங்கறத மறந்துடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் மறந்ததுனாலதான் இஷ்டத்திற்கு கெட்ட கிரியைகளை கெட்ட காரியங்களை செய்றீங்க. கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல. இன்னைக்கு அந்த பயம் உங்களுக்குள்ள வரட்டும்னு கர்த்தர் பேசுறார். மகனே மகளே, சீக்கிரமா வரப்போறேன், உனக்காக நான் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள வருகிற அளவிற்கு உங்ககிட்ட பரிசுத்தம் இல்ல. இன்னைக்கு என் பக்கமா திரும்பிரு மகனே, என் பக்கமா திரும்பிரு மகளே, உனக்காக நான் தங்கத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. யாரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வீட்டுல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். என் மகன் ஆளே ஆளேறி வர, அவனிடத்துல பரிசுத்தம் இல்லையே, எப்படி நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்த்ததுனாலதான் இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே என் பக்கமா திரும்பி இருப்பா, மகனே என் பக்கமா திரும்பி வந்துரு, உனக்காக தங்கத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற. அதை நீ இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். அன்பு சகோதரனே, தங்கமயமான வீட்டை நீங்க இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்துல நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு கர்த்தர் பக்கமா திரும்பிருங்க. வேண்டாம், அநித்தியமான இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். நித்தியமான பரலோக வாழ்க்கைக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஆண்டவரை நீங்க அனுப்புனீங்க, அதை சொல்லிட்டு ஆண்டவரே இருளில கேட்கிறத வீடுகளின் மேல பிரசித்தம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன். வீட்டுல இருக்கிற மக்களுக்கு நான் பிரசித்தம் பண்ணி இருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 வளர்ந்தரட்டும் என்று
நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. அந்த கிராமத்தில் இருந்து ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றிடுங்க ஆண்டவரே, மாத்திருங்கப்பா. அநேகர் வீட்டுல இருந்து இந்த வார்த்தை கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களோட கூட நீங்க பேசுங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இப்போ கடந்து போகட்டும்ப்பா, கடந்து போகட்டும், கடந்து போகட்டும்ப்பா. பரிசுத்தத்திற்கு நேராக என் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், எனக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறேன் சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த பயம் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள அந்த பயம் வரட்டும். உண்மை குறித்ததான பயம், நியாய தீர்ப்பை குறித்ததான பயம், நரகத்தை குறித்ததான ஒரு பயம் வரட்டும்ப்பா. பயம் பற்றி பிடிக்கட்டு இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துக்குள்ள வாழ்றேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, வசனத்தின்படி வாழ்றேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், உங்க சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மறையட்டும். கடன் பிரச்சனை மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். படித்த படிப்பு கேட்ட வேலை வாய்ப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், மறையட்டும், மறையட்டும். திருமண தடைகள் மறையட்டும். கர்ப்பங்கள் திறக்கட்டு இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரம் மறையட்டு இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் இப்பொழுது இந்த ராத்திரியில ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த கூட்டம் நடத்துவதற்கு உதவி செய்த ஆண்டவரே, இந்த இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு காரணமா இருந்த விக்ரன் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விதத்திலும் உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அதனால என்னோடு கூட ஊழியத்துல இணைந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ட்ரக் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்த அன்பான சகோதரர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிரயோஜனமான ஊழியக்காரராகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை நான் சொல்லிட்டப்பா. இந்த வசனம் எல்லாம் 30, 60, 100 நீங்க பலன் தர போகிறதற்காக நன்றி. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க ராஜ்யத்துல கொண்டு போய் சேருங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.